ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட சேர்ந்து நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது துபாய் தமிழ் மூலமாக எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் எவ்ரி இயர் இந்த மாதிரி கொடுக்குங்க சார், டொனேஷன்லாம் கண்டிப்பாக நடக்கும் சார். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். சீபா தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அசோசியேட், அதாவது அமீரக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர் கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கி வந்து ஷார்ஜாவில் இண்டஸ்ட்ரியல் சஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நம்ம வந்து இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம எவ்ரி லாஸ்ட் 5 இயர்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அல்கூஸில் பண்ணியிருக்கோம், சோனாப்பூரில் பண்ணியிருக்கோம், ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இப்போ தொடர்ந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். ரியலி இது வந்து ஒரு பிளஸட் ஈவினிங் இன்னைக்கு. ரமதான் கரீம் ஆல் யுவர் வியூவர்ஸ். இதன் மூலமாக எங்களுக்கு வந்து இந்த சீப்பாக வந்து ஒரு மன திருப்தி அடையுது. நம்ம வந்து நாங்கள் எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் நம்ம சம்பாதிக்கிறோம், ஆனால் அதுலேருந்து நம்ம வந்து சமுதாயத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. ரமதான் மாதம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. நம்மளுடைய தொழிலிருந்து நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம அருமை அன்பான தோழர்களுக்கு நம்ம வந்து அவர்களோடு இருந்து நம்ம இந்த ஒரு ஐக்கிய விருந்தில் கலந்து கொள்வதில் நாங்கள் வந்து சீப்பாக ரொம்ப பெருமைப்படுது. ஏன்னா வந்து ஜாதி மதம் அரசியல் ஊழலுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு சீப்பாக. அதில் வந்து எல்லா மாவட்டக்காரங்களும் இருக்காங்க, எல்லா ஜாதி இருக்காங்க, மதம் இருக்காங்க. ஒற்றை இலக்கு தமிழர் என்ற ஒரு இதில் தான் இணைந்திருக்கோம். இப்போ இன்னைக்கு இஃப்தாரில் நம்ம தோழர்களாக நண்பர்களாக இருந்து நம்ம இஃப்தார் நோன்பு துறக்க எல்லா உள்ள இறைவன் எங்களுக்கு நல்ல உதவி பண்ணார். சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரியாணி, ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ், லபான், டேட்ஸ்ன்னு எல்லா வகையான சப்போர்ட்டும் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தில் எங்கள் சீப்பா சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் எங்களுக்கு நிறைய கம்பெனி சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். சமூக சேவையில் வந்து டீப்பா எப்போயுமே வந்து முதலிடமாக வந்து நிற்கிது சார் இந்த துபாயில் பொறுத்த வரைக்கும் வந்து. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து உங்களுக்கு எது சார்? இப்போ நீங்கள் டீப்பாவோட லோகோ பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ், அதாவது நீடட் பீப்புளுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கணும், உதவணும்னு சொல்கிற ஒரு உன்னத நோக்கு. அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் ஃபோரம் நம்ம வந்து சோசியல் கன்சர்ன் நம்மளுக்கு வந்து ரொம்ப இருக்குது. கொரோனா டைமில் நம்ம வந்து ஒரு 2500 பேருக்கு 1 மந்த் கிராசரி கொடுத்தோம். அப்போ 2 சார்ட்டர்ட் ஃப்ளைட் விட்டோம். அப்போ கவர்மெண்ட்லேருந்து பிளட் ஷார்ட்டேஜ்னு சொல்லும்போது பிளட் டொனேஷன் கேம்பெயின் பண்ணோம். இதே மாதிரி நிறைய சோசியல் ரிஃபார்ம் ஒர்க்ஸ் வந்து நம்ம அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், கல்ச்சரலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து ஒரு டைவர்சிஃபைடாக எல்லா ஃபீல்ட்லேயும் தமிழர்கள் மத்தியில் நம்ம வந்து சீப்பாக வந்து ஒரு முன் உதாரணமாக மக்களுக்கு வந்து சேவை எப்படி பண்ணணும் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இருக்கோம். சார், நிறைய பேருக்கு வந்து டீப்பா மூலமாக வந்து வேலை கிடச்சிருக்கு சார். அது மாதிரி புதுசாக வேலை தேடி வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சார் அட்வைஸ் பண்ணுறீங்க? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வேலை தேடிட்டு வர்றவங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து கம் வித் ப்ரிப்பரேஷன். நிறைய பேர் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீக்காக இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து அவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃபுல் நாலேஜ் இல்லை. இந்த மாதிரி அவங்கள தகுதிப்படுத்தாமல் நிறைய பேர் வராங்க. அதனால் அவங்களோட வளர்ச்சி வந்து